திருப்புவனம் கோயில் காவலர் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கடந்த 28/6/2025 அன்று வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் காவலர்கள் நடத்திய தாக்குதலில்தான் மரணமடைந்தார் என்பதை அறிந்ததும் மிகவும் வேதனை அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என்றும், இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கமும் கைதும் செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கும் மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம், துணை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் என சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும், துயர மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்தினருடன் தாம் தொடர்பு கொண்டு தமது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும், இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்று உறுதி அளித்ததாக தெரிவித்திருக்கும் முதல்வர், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாலும், இந்த சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் வழக்கில் எந்த ஐயப்பாடும் எழக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிபிசிஐக்கு மாற்றிடுமாறு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும், சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் கூறியிருக்கிறார். காவல்துறையினர் தங்களது விசாரணையின் போது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தாம் பல முறை வலியுறுத்தி இருப்பதாகவும், திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது, இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புவதாகவும், தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திடும் என நம்பி காவல்துறையை நாடி வரும் பொதுமக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் காவல்துறை எப்போதும் செயல்பட வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியிருக்கிறார்.